ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஹேவியர் ஆஃப் ரியல் கேஸஸ். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா. அது எல்லாமே என்ன அப்படின்னா, தியரிட்டிக்கலாக ஒரு கேஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ வால்யூம், எவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ இருந்தால் அது இந்த டெம்பரேச்சருக்கு போனால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், இந்த வால்யூம் இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ஒரு ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இப்போ ரியல் கேஸஸ் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம என்ன சொல்கிறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஐடியல் கேஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் கொஞ்சம் தான் இருக்குது. கரெக்டாக அந்த ஹீலியம், நியான், அந்த மாதிரி நோபல் கேஸஸ், ஐடியல் கேஸஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. பட் ரியல் கேஸஸ் அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியர் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ நம்ம பாயில்ஸ்லால் இந்த ப்ரெஷருக்கு இந்த வால்யூம் இருக்குது, அதாவது 1 bar ப்ரெஷருக்கு 1 liter வால்யூம் இருக்குது, அப்போ 2 bar ப்ரெஷருக்கு என்ன வால்யூம் இருக்குன்னு நம்ம பாயில்ஸ்லால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்டலாக 1 bar ப்ரெஷரில் மெஷர் பண்ணிவிட்டு 2 bar ப்ரெஷரில் மெஷர் பண்ணால் நம்ம ஃபார்முலாவில் என்ன வருதோ அதே வேல்யூ வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுதான் ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹேவியர் ஆஃப் ரியல் கேஸஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பிஹேவியர் ஆஃப் ரியல் கேஸஸை எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னா, டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் அப்படின்னா, எந்த கேஸாக இருந்தாலும் அதுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியணும். ஆனால் அப்படி அப்ளை பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு டீவியேஷன் இருக்குது. அந்த டீவியேஷன் எதனால் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, PV is equal to nRT. இது என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நான் மோலார் இது எடுக்கல, MRT எடுக்கல, nRT. இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV is equal to nRT. இந்த PV is equal to nRT அப்படின்றது தியரிட்டிக்கலாக நம்ம இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால், ஏதாவது 2 கண்டிஷன்ஸ் இருந்தால் அது அந்த கேஸ் எப்படி இருக்கும், அதோட 3வது மெஷரபிள் குவான்டிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்றத இது நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ தியரிட்டிக்கலாக பாயில்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பாயில்ஸில் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கரெக்டாக கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து 25 degree Celsius இருக்குதுன்னு வச்சுக்கோமே. 10 bar ப்ரெஷரில் ஒரு கேஸ் வந்து 1 liter வால்யூம் இருந்துச்சு, ரைட்டா? அப்போ 20 bar ப்ரெஷரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நம்ம ஐடியல் கேஸ் பாயில்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட்டு, இது P1 V1 P2 V2, P1 V1 is equal to P2 V2 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 10 barக்கு 1 liter இருந்ததுன்னா 20 barக்கு 0.5 liters இருக்கும் பாயில்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல நம்ம பாயில்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? பாயில்ஸில் இதையே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு லேப் கண்டிஷன்ஸில் அதே 25 degree Celsiusல வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 bar ப்ரெஷரில் மேபி 1 liter இருக்கிற கேஸ் எடுத்துகிட்டு அதை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி 20 bar ப்ரெஷருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த 0.5 liter இருக்காது, இப்போ 0.6 liters இருக்குன்னு வச்சுக்கோமே. இதான் அந்த டீவியேஷன். இப்படி இருக்கணும். அந்த நம்ம நார்மலாக ஃபார்முலாஸ், அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ், அந்த கேஸ் லாஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தியரிட்டிக்கலாக இப்படி இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக 0.6 liters இருக்குன்னு வச்சுக்கோமே. வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அது வெர்சஸ் ப்ரெஷர் கிராஃப், சாரி ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் இல்லை, ப்ரெஷர் வெர்சஸ் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் கிராஃப் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கிராஃப் வரைகிறேன். வெர்சஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரும், ரைட்டா? சாரி, கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், இப்படி மாற்றிருக்கேன். PV வெர்சஸ் P. ஸோ வெர்சஸ் என்ன வைக்கிறோமோ அது எக்ஸ் ஆக்சிஸில் வரும். அதாவது PV அகெயின்ஸ்ட் P, Pக்கு அகெயின்ஸ்டாக PVயை பிளாட் பண்ணுறோம். ஓகே, PVயை பிளாட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த தியரிட்டிக்கல் வேல்யூஸ்க்கு நான் கிராஃப் போட்டேன் அப்படின்னா, PV இது ப்ரெஷர், இது வால்யூம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10. இது ப்ரெஷர், இது வால்யூம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது 10 தான் வரும். 20 × 0.5 10, கரெக்டாக? அப்போ ஏன்னா அதுதான் நம்ம ரிலேஷனே, பாயில்ஸ்லாவே அதுதான். ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், அதனால கான்ஸ்டண்ட்டாக வருது, ரைட்? நான் இப்போ இந்த தியரிட்டிக்கல் வேல்யூஸ்க்கு நான் கிராஃப் மார்க் பண்ணேன் அப்படின்னா 10 bar அப்படின்ற ப்ரெஷர், இது ப்ரெஷர் தானே, ப்ரெஷரில் 10 bar அப்படின்றது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10க்கும் 10 தான் வேல்யூ, PVயோட வேல்யூ 10 தான், அந்த 10 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம்.
10,10. அடுத்து 20க்கும் 10 தான் வேல்யூ. ஸோ இப்படி தியரிட்டிக்கலாக இருக்கிற ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற அதாவது பாயில்ஸ்லாம் இல்லை என்ன எனி கேஸ் லாக் இதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிவி வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், ரைட்டா? இதுதான் ஐடியல் பிஹேவியர். ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கு பிவி வெர்சஸ் பி அகெயின்ஸ்ட் பி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பிவி அகெயின்ஸ்ட் பி நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் இங்கே எடுத்துக்கிறேன், பிவி இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிற வேல்யூஸில் 10 × 1 பிவி எவ்வளோ 10, 20 × 0.6 வந்து நம்மளுக்கு 12 வரும், ரைட்டா? ஸோ இதை நான் பிளாட் பண்ணேன் 10 பாருக்கு 10, 20 பாருக்கு 12. ஸோ ப்ரெஷர் வந்து 10 பார் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பாருக்கு 10, அதாவது 20 பாருக்கு 10 பாருக்கு 10, 20 பாருக்கு 12ன்றது 10 விட கொஞ்சம் மேலே இருக்கும், கரெக்டாக? இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும், பட் இட் இஸ் நாட் parallel to x axis. ஸோ ஒரு ஐடியல் கேஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஐடியல் கேஸோட ப்ராடக்ட் பிவி வென் யூ பிளாட் பிவி அகெயின்ஸ்ட் பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis வரணும். ஆனால் ரியல் கேஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா parallel to x axis வராது, வேறு ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்படி இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலாகவே அந்த டீவியேஷன்ஸ் இருக்கும், அதனால தான் அந்த டீவியேஷன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லா கேஸுக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் டீவியேஷன் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கேஸஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஐடியல் கேஸ் ஹீலியம், உங்கள் புக்கில் இந்த ட்ராயிங் இருக்கும், அதாவது கிராஃப் இருக்கும். ஹைட்ரஜன் எடுத்திருப்பாங்க, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு எடுத்திருப்பாங்க, மீத்தேன் எடுத்திருப்பாங்க, ஓகேவா? இது நாலுக்கும் பிவி வெர்சஸ் பி கிராஃப் போட்டிருப்பாங்க. பிவி வெர்சஸ் பி கிராஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்றது கீழே இங்கே எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும், பிவின்றது இங்கே மேலே இருக்கும், ஓகே? இப்போ ஆக்சுவலாக ஐடியல் கேஸ் எப்படி இருக்கணும்? parallel to எக்ஸ் ஆக்சஸ் இப்படி தானே இருக்கணும் ஐடியல் கேஸ், ரைட்டா? ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும். ஆனால் ஹீலியம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கும், இந்த ஐடியல் கேஸ்க்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஆனால் அது parallel to எக்ஸ் ஆக்சஸாக இருக்காது ஹீலியம்க்கு. இது ஹீலியம்க்கு. ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் கேஸ் பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடுக்கு ஃபஸ்ட்டு இப்படியே குறையும். இப்படி கீழே கிராஃப் இப்படி கீழே வந்ததுன்னா குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வேல்யூலேருந்து குறையும் ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் குறையும், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இதே இது மீத்தேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே குறையும், இப்படி நல்லா குறைஞ்சு அதுக்கப்புறம் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இது மீத்தேன், சரியா? யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலிமெண்ட்ரி கேஸஸ்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாலிகுலர் கேஸஸ், அதாவது 2 எலிமெண்ட்ஸ் சேர்ந்து மாலிகுலர் கேஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து கொஞ்சம் லோவஸ்ட் லெவலுக்கு குறையும். ஒரு மினிமமை ரீச் பண்ணும், அந்த மினிமமை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் ஐடியல் கேஸ் பிஹேவியர் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃபில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிவி அகெயின்ஸ்ட் ப்ரெஷர் பிளாட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும் ஐடியல் கேஸாக இருந்தால். ஆனால் ரியல் கேஸஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீலியம்க்கு வந்து ஐடியல் கேஸ்க்கு பக்கத்துலேயே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக பிவியும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக பிவியும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் மாலிகுலர் கேஸஸ்க்கெல்லாம் பி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் பிவி கொஞ்சம் குறையுது, இட் அட்டைன்ஸ் அ மினிமம் அண்ட் தென் இட் ஷூட்ஸ் அவுட். அது இட் ரீச்சஸ் அந்த ஐடியல் கேஸ் பிஹேவியருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீசஸ் கிராஜுவலி. அதே மாதிரி மீத்தேனுக்கு எடுத்திங்கன்னா ரெடியூசஸ் டிராஸ்டிக்கலி, அட்டைன்ஸ் அ மினிமம் அண்ட் தென் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இன்னொரு பிளாட் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த டீவியேஷனை பற்றி படிக்கிறதுக்கு ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் போட்டிருப்பாங்க. ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராஃப் வரையலாம். ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் அப்படின்னா வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரெஷர் பிளாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐடியல் கேஸுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். இது ஐடியல் கேஸ்,
ஐடியல் கேஸ். அதே இது ரியல் கேஸ்க்கு இந்த இடத்துல பக்கத்தில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ரியல் கேஸ். இந்த இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே இப்போ ஐடியல் கேஸ் இது தானே, அதாவது இந்த பர்டிகுலர் ப்ரெஷருக்கு இல்லை, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேயே எடுப்போமே, இந்த பர்டிகுலர் வால்யூம்க்கு நான் எங்கே எடுக்கிறேன், ஓகே ஓகே இந்த பர்டிகுலர் ப்ரெஷருக்கே எடுப்போம், இந்த இடத்துல எடுப்போம். இந்த பர்டிகுலர் ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் வந்து ஒரு 10 bar ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரெஷருக்கு ஐடியல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்யூம் கரெக்டாக இப்படி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வால்யூம் வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது ஐடியல் கேஸ் வால்யூம். ஐடியல் கேஸ் வால்யூம் கேல்குலேட் பண்ணேன்னா எனக்கு இது வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இதே ப்ரெஷருக்கு ரியல் கேஸோட கிராஃப் எங்கே இருக்குது, இதே ப்ரெஷருக்கு ரியல் கேஸோட கிராஃப் இங்கே இருக்குது. அப்போ எனக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ரியல் கேஸோட வால்யூம். ஸோ என்ன இதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் இல்லை ஐடியல் கேஸ் லாஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வர்ற வால்யூமை விட ஆக்சுவலாக ரியல் கேஸோட வால்யூம் அதிகமாக இருக்குது. இப்படி இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னா இதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐடியல் கேஸ் பிஹேவியர் ப்ரெஷர் அகைன்ஸ்ட் வால்யூம் போட்டோம் அப்படின்னா ஒரு கிராஃபும், ரியல் கேஸ்க்கு ஒரு கிராஃபும் போட்டோம் அப்படின்னா ஐடியல் கேஸை விட ரியல் கேஸ்க்கு ஃபார் த சேம் ப்ரெஷர் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் டீவியேஷன்ஸ் ஆஃப் ரியல் கேஸஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். இப்போ இந்த டீவியேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு. உங்கள் புக்கில் 2 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒய், ஏன் இந்த டீவியேஷன் வருது, எதனால இந்த டீவியேஷன் இருக்குது. ரெண்டாவது, வாட் கண்டிஷன்ஸ், என்ன கண்டிஷன்ஸில் இந்த டீவியேஷன்ஸ் வரும். இந்த 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஏன் டீவியேஷன் வருது, இது எதனால வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ரைட்டா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர் தியரி, கைனட்டிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸ், கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் நம்ம 2 அசம்ஷன்ஸ், நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது. அதில் 2 அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று no force of attraction between molecules இப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்கும், இப்படின்னு ஒரு பாஸ்டுலேட் இருக்கும், ரைட்டா. அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுருப்போம், வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுருப்போம். இது 2ம் அசம்ஷன் தான். இது ஆக்சுவலாக நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ், இது உண்மையாக இருந்தால் இந்த டீவியேஷன் இருக்காது. அது மாதிரி வால்யூம் நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுருக்கோம், அந்த வால்யூம் நெக்லிஜிபிளும் உண்மையாக இருந்தால் இந்த டீவியேஷன் இருக்காது. இதுதான் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ஹை ப்ரெஷர் low temperature or normal temperature, at high pressure and at low temperature, அதாவது ஒரு கேஸ் வந்து ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து டீவியேட் ஆகுறது எப்போ அப்படின்னா ஹை ப்ரெஷர்லையும் லோ டெம்பரேச்சர்லையும். இதை வச்சு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ப்ரெஷர் இருந்தாலோ இல்லை லோ டெம்பரேச்சர் இருந்தாலோ ஒரு கேஸ், ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து டீவியேட் ஆகி போயிட்டே இருக்கும். அது எப்படி, இப்போ ஹை ப்ரெஷர்னு சொல்லியிருக்கோம், லோ டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 அசம்ஷன் வந்து கரெக்டாக இல்லை, இது கரெக்டான அசம்ஷன் இல்லை, அதனால தான் அந்த டீவியேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹை ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர், இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹை ப்ரெஷர், ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன இல்லைன்னு பார்த்தோம், நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது தப்புன்னு பார்த்தோம். நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ், ரைட்டா, இதை வந்து தப்புன்னு பார்த்தோம். ஹை ப்ரெஷரில் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, கரெக்டாக, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும், அப்போ தான் ஹை ப்ரெஷரில் டீவியேஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சிலிண்டரில் ஒரு கேஸ் எடுத்துக்குவோம், ஒரு சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் வச்சுக்குவோம், ஒரு பிஸ்டன் வச்சுட்டு ஒரு கேஸ் இதில் எடுத்தோம் அப்படின்னா அதோட மாலிக்யூல்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ரைட்டா. இப்போ இதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணால் இதே சிலிண்டரில் இது வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க.
இது வரைக்கும் இதை கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். கம்ப்ரஸ் பண்ணிட்டா எத்தனை மாலிக்யூல்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 இன்னொன்று வச்சுக்குவோம். அப்போ எனக்கு இப்போ மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து லோ ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த ஹை ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு எனக்கு மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இவ்வளவு ஸ்பேசஸ் இருந்தது, அதனால எனக்கு மாலிகுலர் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு நான் அசியூம் பண்ணேன்னா அது ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருக்கும் கரெக்டாக? ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் மாலிக்யூல்ஸ் தள்ளி தள்ளி இருக்கும்போது 2 மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் எனக்கு நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நான் அசியூம் பண்ணேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷனில் ஏற்கனவே மாலிக்யூல்ஸ் பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த 2 மாலிக்யூலுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு நான் அசியூம் பண்ணேன்னா அது கண்டிப்பாக தப்பாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஹை ப்ரெஷரில் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னோன்னா அதுக்கு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது? ஹை ப்ரெஷரில் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ் அப்படின்றது ஒரு தப்பான அசம்ஷனாக இருக்கிறதுனால தான் ஹை ப்ரெஷரில் தேர் இஸ் டீவியேஷன். ஹை ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. டீவியேஷன் ஏன் வருது? ஹை ப்ரெஷர்லேயும் லோ டெம்பரேச்சர்லேயும் வருது. ஹை ப்ரெஷர் இருந்தால் இதனால தான் அந்த அசம்ஷனை நம்ம எடுக்க முடியாது. ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷனில் மாலிக்யூல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கும்போது தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து நம்மளுக்கு லாஜிக்கே இல்லாமல் போயிடும். ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கும்போது தேர் இஸ் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால தான் நம்ம கேஸ் லாஸில் எடுக்கும்போது கைனடிக் தியரியில் ஒரு அசம்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ற அசம்ஷன் உண்மையாக இருந்தால் தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும், ஐடியல் கேஸ் பிஹேவியர் இருக்கும். ஆனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் அதனால கிடைக்கிற வேல்யூ வந்து கரெக்டாக இருக்காது. அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம ரியல் கேஸ் பார்க்கும்போது ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷனில் தேர் இஸ் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ். அதனால தான் ஹை ப்ரெஷரில் ஐடியல் கேஸ் பிஹேவியர் இருக்காது. ஓகே, இந்த லோ டெம்பரேச்சர் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். ஆக்சுவலி நம்ம சார்ல்ஸ் லா படிக்கும்போது திஸ் லா இஸ் அப்ளிகபிள் டு கேஸஸ் அட் லோ ப்ரெஷர்ஸ். This law is applicable to gases at low pressure and high temperature னு படிச்சிருப்போம். இப்படி ஒரு லைன் உங்கள் புக்லேயே இருக்கும். இது ஏன் அப்படின்னா ஹை ப்ரெஷர்லேயும் லோ டெம்பரேச்சர்லேயும் ஐடியல் கேஸ் பிஹேவியர் இருக்காது. அதனால தான் சார்ல்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு கேஸஸ் அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டீவியேஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக? இங்கே இந்த பீன்றதும் ஒரு ஐடியல் கேஸ் பிஹேவியரில் இருந்தால் வர்ற ப்ரெஷர், இந்த வீன்றதும் ஒரு ஐடியல் கேஸ் பிஹேவியரில் இருந்தால் வர்ற ப்ரெஷர். ஆனால் ரியல் கேஸஸ் அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சின்ன டீவியேஷன் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரெஷரும் நம்மளுக்கு மாறுது, ஏதோ ஒரு டீவியேஷன் இருக்குது, வால்யூமும் மாறுது. ஸோ இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் நம்ம கரெக்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெஷர் கரெக்ஷன், இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் கரெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெஷர் கரெக்ஷன் இதை பார்க்குறதுக்கு நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே சிலிண்டரே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ப்ரெஷரே இல்லாத போது ஒரு 5 மாலிக்யூல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 ரைட்டா? 5 மாலிக்யூல்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இந்த வால்ஸில் போய் கொலைட் ஆகும்போது தான் இது ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதாவது ப்ரெஷர் இஸ் கொலிஷன்ஸ், நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் per யூனிட் டைம் per யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம படித்தோம் கரெக்டாக? இப்போ இந்த மாலிக்யூலுக்கும் நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிள். ஏன்னா இது ரொம்ப கேப் இருக்குது. நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சோன்னா இந்த இடத்துல மோதும் போது நம்மளுக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதாவது இந்த மாலிக்யூல் மேலே எந்த ஃபோர்ஸும் இல்லை. அப்போ இது ஃப்ரீயாக மூவ் ஆகி எனக்கு வால் மேலே மோதும். அதே மாதிரி இந்த மாலிக்யூலும் ஃப்ரீயாக மூவ் ஆகி வால் மேலே மோதும். இந்த மாலிக்யூலும் ஃப்ரீயாக மூவ் ஆகி வால் மேலே மோதும். இந்த மாலிக்யூலும் ஃப்ரீயாக மூவ் ஆகி வால் மேலே மோதும். அப்போ எனக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் கரெக்டாக? இதே கண்டிஷனை நான்
இதே கண்டிஷனை நான் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இதே 5 மாலிக்யூலை 1 2 3 4 5 மாலிக்யூலை இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த 2 மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாலிக்யூல் என்ன பண்ணும், இதை போய் இங்கே மோதுறதுக்கு விடாது. ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கும்போது போய் மோதினதை விட இந்த இடத்துல இருக்கும்போது போய் அந்த வால்ஸ் மேலே மோதுறது கம்மியாகும். ஏன் அப்படின்னா இந்த மாலிக்யூல் பிடிச்சி இழுக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் பிட்வீன் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இல்லை, இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் இது மேலே எந்த எஃபெக்டும் இல்லாத போது ஈஸியாக மோதிச்சு ஈஸியாக ப்ரெஷர் வந்துடும். ஆனால் இங்கே எனக்கு கொலிஷன்ஸ் வந்து வால்ஸ் மேலே போய் மோதுகிற கொலிஷன்ஸ் எனக்கு கம்மியாகும். ஏன் அப்படின்னா மாலிக்யூல்ஸ் பக்கத்தில் இருக்குது. இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எனக்கு கொலிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு இது ஐடியல் கேஸ். ஐடியலாக இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் தான் நான் அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது எனக்கு ரியல். அப்போ எனக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் ஈஸியாக ஜென்ரேட் ஆயிரும். வால்ஸ் மேலே மோதி ப்ரெஷர் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆயிரும். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஐடியல் கேஸ் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரை விட ரியல் கேஸ் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதலான்னா ப்ரெஷர் ஐடியல் ஸ்மால் பிஏ யூஸ் பண்ணிக்கலாம் is equal to pressure real plus there is a change in pressure. கரெக்டாக? ஐடியலை விட ரியல் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் ஐடியல். ஸோ ரியல் வந்து ஐடியலை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் தான் இந்த அட்ராக்ஷன்னால என்ன நடக்குது, அட்ராக்ஷன்னால கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியாக இங்கே கொடுக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர். அட்ராக்ஷன்னால எவ்வளோ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஃபேக்டர் தான் இது. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம வாண்டர்வால் வந்து டெல்டா பியை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அவர் என்னன்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னா A × n² டிவைடட் பை V². இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸு, வின்றது வால்யூம். இந்த டெரிவேஷன் நம்மளுக்கு புக்கில் இல்லை, அது தேவையும் இல்லை. ஸோ இதுதான் ப்ரெஷர் கரெக்ஷன். ஸோ இது வந்து வாண்டர்வால் யூஸ் பண்ணது. வாண்டர்வால் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சது. இதுதான் ப்ரெஷர் கரெக்ஷன். ப்ரெஷர் கரெக்ஷன்னா என்ன, ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், ஆனால் அதை விட கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த டேர்ம். ஸோ இதுதான் ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்ம். ஸோ எனக்கு பி ஐடியலுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணணும், அதாவது இங்கே PV = nRT. இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதில் இந்த பிக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணணும், இது வந்து ஐடியலாக இருந்தால் இது கரெக்டாக, அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணணும், ரியல் கேஸோட ப்ரெஷர் ப்ளஸ் இந்த கரெக்ஷன் டேர்ம். ஸோ P ரியல் ப்ளஸ் கரெக்ஷன் டேர்ம் என்ன, AN²/V². இதை தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். இந்த ஏன்றது கான்ஸ்டன்ட், அதுவும் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஏன்றது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஏன் வந்து இந்த சேஞ்ச் இருக்குது, ஏன் இந்த டீவியேஷன் இருக்குது, அந்த டீவியேஷனுக்கு நம்ம என்ன கரெக்ஷன் டேர்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ப்ரெஷர் கரெக்ஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ரெஷரில் மட்டும் இந்த டீவியேஷன் இல்லை, வால்யூம்லேயும் இந்த டீவியேஷன் இருக்குது. அதை தான் நம்ம ப்ரெஷர் அகெயின்ஸ்ட் வால்யூம் அகெயின்ஸ்ட் ப்ரெஷர் கிராஃபில் பார்த்தோம். வால்யூம்லேயும் ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஸோ வால்யூம் கரெக்ஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன ஹைபோதசிஸில் என்ன பாஸ்டுலேட் தப்பாக இருக்குது அப்படின்னா, என்ன தப்பாக இருக்குன்னா, வால்யூம் வந்து நம்ம நெக்லிஜிபிள்னு வச்சுருப்போம். வால்யூம் வந்து நெக்லிஜிபிள். வெரி குட். ஓகே, வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுருப்போம். ஆக்சுவலாக வால்யூம் நெக்லிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கரெக்ஷன் வருது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எனக்கு ஒரு ஐடியல் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதை நான் ஒரு சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் வச்சு இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் எனக்கு ஒரு 5 மாலிக்யூல் நான் வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5. இப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவைலபிள் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஃபுல் வால்யூமும் எனக்கு இருக்குது அவைலபிளாக. ஏன்னா எனக்கு வால்யூம் நெக்லிஜிபிள்னு வச்சோன்னா எனக்கு இந்த ஃபுல் வால்யூமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? எனக்கு இந்த ஃபுல் வால்யூமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபுல் வால்யூம் அப்படின்னா இது ஃபுல்லாக இந்த லென்த் இன்ட்டு பிரெத்து போட்டோம். சிலிண்டர் அப்படின்னா
πr²h அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு வால்யூம் கிடச்சிடும். கரெக்டாக? அதாவது என்னென்னா இந்த நான் 5 இதையும் நெக்லிஜிபிள்னு வச்சேன் அப்படின்னா, ஆனால் எனக்கு அந்த பாஸ்லேட்ஸ் தப்பு அப்படின்னா இது நெக்லிஜிபிள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் இங்கே இருக்கட்டும், பிஸ்டன் இங்கே இருக்கட்டும். 1 2 3 4 5 இந்த இடத்துல எனக்கு அவைலபிள் வால்யூம் ஃபார் கம்ப்ரெஷனே இவ்வளோ தான். ரைட்டா? அதில் எனக்கு இதை நெக்லிஜிபிள் இந்த வால்யூம் எடுத்து இந்த 5 மாலிக்யூல்ஸோட வால்யூம் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் நிறைய ஆக்குப்பை பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஆனால் நான் இதை ஃபுல்லாகவே அவைலபிள் வால்யூம் ஃபார் கம்ப்ரெஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வால்யூமை நான் மைனஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம், அந்த வால்யூமில் இது கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அப்போ நான் ஹோல் வால்யூமே அவைலபிள் ஃபார் கம்ப்ரெஷன் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து லாஜிக்கலி தப்பு. அதனால தான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் வால்யூம் இது எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதில் இருந்து இந்த மாலிக்யூல்ஸோட வால்யூமை மைனஸ் பண்ணணும். அப்போ வால்யூம் அவைலபிள் ஃபார் கம்ப்ரெஷன் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷனில் வேணும் அப்படின்னா வால்யூம் எனக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது மைனஸ் வால்யூம் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ரைட்டா? இந்த சிச்சுவேஷனில் நான் இப்படி எடுத்தால் தான் கரெக்ட். ஏன்னா இந்த அசம்ஷன் தப்பாயிரும். இந்த இடத்துல நான் வால்யூம் நெக்லிஜிபிள்னு எடுக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் வால்யூம், அந்த கொஞ்சம் வால்யூமில் இந்த மாலிக்யூல்ஸே முக்கால்வாசி ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஸோ ஆக்குப்பை பண்ணதை நான் கண்டிப்பாக மைனஸ் பண்ணி தான் ஆகணும். மைனஸ் பண்ணி தான் நான் அவைலபிள் வால்யூம் ஆஃப் கம்ப்ரெஷன் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ஸோ டோட்டல் வால்யூம் எவ்வளோ வால்யூம் இருக்குது அதில் இந்த மாலிக்யூல்ஸோட வால்யூமை மைனஸ் பண்ணனா எவ்வளோ வால்யூம் அவைலபிள் ஃபார், அதாவது எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, கம்ப்ரெஷனுக்கு எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ வால்யூம் அவைலபிள் வேணும் அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் மாலிக்யூல்ஸையும் மறுபடியும் வாண்டர்வால் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா V மைனஸ் n இன்ட்டு பி, n இன்ட்டு பி. இதுலேயும் பீன்றது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஐடியல் வால்யூம் வேணும் அப்படின்னா நம்ம வால்யூம் ஆஃப் த வால்யூம் அவைலபிள் ஃபார் கம்ப்ரெஷன்லேருந்து இந்த ஒரு ஃபேக்டரை மைனஸ் பண்ணணும். இதுதான் கரெக்ஷன். ஸோ இதை ஃபைனலாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் கரெக்ஷனுக்கு ஒரு டேர்மை ஆட் பண்ணணும், வால்யூம் கரெக்ஷனுக்கு ஒரு டேர்மை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெஷர் கரெக்ஷனுக்கு எதை ஆட் பண்ணணும்? ப்ரெஷர் கரெக்ஷனுக்கு ப்ளஸ் A இன்ட்டு n² டிவைடட் பை V². இதுதான் ப்ரெஷர் கரெக்ஷன். வால்யூம்க்கு கரெக்ஷன் என்ன? V மைனஸ் NB, வால்யூம்க்கு மைனஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுதான் ப்ரெஷர், இதுதான் வால்யூம். இப்போ இது ரெண்டையும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா எனக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன? PV இஸ் ஈக்குவல் டு nRT. இந்த ப்ரெஷர் ஐடியல் ப்ரெஷர். ஆனால் எனக்கு ரியல் கேஸோட ப்ரெஷர் வந்து கரெக்ஷன் டேர்மோடு யூஸ் பண்ணால் நான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ P ப்ளஸ் AN² பை V², இதை யூஸ் பண்ணணும். வால்யூம் வந்து இது ஐடியல் கேஸோட வால்யூம், ஆனால் ரியல் கேஸ்க்கு வந்து டீவியேஷன் இருக்குது. அது இதுதான் அந்த வால்யூம் கரெக்ஷன் டேர்மோட. ஸோ V மைனஸ் NB இஸ் ஈக்குவல் டு nRT. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனையே சேஞ்ச் பண்ணி அந்த கரெக்ஷன் டேர்ம்ஸை இன்க்ளூட் பண்ணி எழுதுனா வர ஈக்குவேஷன் தான் இது. இதுக்கு பேர் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ரியல் கேஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஐடியல் கேஸ் பிஹேவியர் நம்ம எல்லாமே அஸ்யூம் பண்ணி தான் நம்ம முன்னாடி ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக நாங்கள் ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா வென் யூ கேல்குலேட் எக்ஸ்பெரிமெண்டலி இதுதான் ப்ரெஷர் இதுதான் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருந்தாலே, எக்ஸ்பெரிமெண்டலாக வேல்யூ கொடுத்துருந்தாலே அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ராக்டிக்கலாக பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இதில் A and B are வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ். இது கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. சாரி, வால்ஸ் ஸ்பெல்லிங் இங்கே அங்கே தப்பாக எழுதிருக்கேன். வாண்டர்வால்ஸ் இந்த ஸ்பெல்லிங், வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இதோட இது போதும். ஆக்சுவலி ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்கள் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் புக்கில் இல்லை, புக்கில் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக எக்ஸாம்பிளில் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். எக்ஸாம்பிள்லேயும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ
ஓகே லெட்ஸ் சி. நான் வேணா இதுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் ஏதாவது எடுத்து நான் ஜஸ்ட் இந்த வீடியோ பின்னாடியே நான் போட்டு விட்றேன். யூ ட்ரை டு சால்வ் அ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ. ஏன்னா ப்ராக்டிக்கலாக செய்யும்போது இந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஐ வில் கிவ் யூ a ப்ராப்ளம் ஆன் திஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர், லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ், இது 2 தான் இருக்குது. ப்ளஸ் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் லாஸோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் விட்டுருந்தோம். இது 3 இருக்குது. இந்த 3 வீடியோவோட இந்த யூனிட் முடியும். ஓகே, தேங்க்யூ.